ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது மிஸ்டிக் பாப்அப் பாரோட 7th எபிசோடு தான். இது வரைக்கும் பார்த்ததுல டான்ஸ் டீச்சருக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு குழந்தைய திருடி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஷம்ஷின் அப்படிங்கிற ஒரு தேவதை கிட்ட இருந்து. அந்த தேவதைக்கு கோவம் வந்து தேவலோகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதனால டெத் தானே இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்க. அதனால மொத்தத்தையும் அவங்க கடை எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல வந்து தேடி பாக்குறான், யாரையுமே காணோம். ஹீரோயினை கூப்பிடுறான், செஃப்ப கூப்பிடுறான், அப்படியே நடு போய் நிக்கிறான். அதே சமயத்துல தேவலோகத்துல காட்டுறாங்க, இவங்களை கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அந்த யம தர்மி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது யம தர்மனோட பர்சனல் அசிஸ்டன்ட். அவங்கள பாத்தீங்கன்னா சம கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணதெல்லாம் சாதாரண விஷயமா? ரூல்ஸ மீறி இருக்கீங்க. அதுக்காக அந்த குழந்தைய நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அதை நான் திரும்ப வாங்க போறதில்ல. கொடுத்ததுதான். அப்படியா? ரொம்ப நன்றி. நீங்க இந்த உதவியை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க குழந்தைய அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்களோன்னு பயந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கெஞ்ச, இல்ல என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா, குழந்தைய கொடுத்ததுதான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு தண்டனை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க இங்க 120 மணி நேரம் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும். அதாவது நீங்க இங்க இருக்க வேலைகள் எல்லாம் செஞ்சாகணும். அதாவது யார் யார் செத்து போய் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, ஐயோ அவ்வளவு நேரமா? எனக்கு இருக்கிறதே ஷார்ட் பீரியட், அதுக்குள்ள என்னோட டார்கெட்டை நான் முடிக்கணுமே, நான் பூலோகத்துக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க ஏத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டக்குனு செஃப்பும் ஓகே நாங்க ஏத்துக்கிறோம், அதுக்குள்ள எல்லா வேலையும் நாங்க முடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல இந்த நியாய தீர்ப்பு வழங்குவாங்க இல்லையா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்த வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன பாவம் பண்ணானா, மக்களுக்கு ஃபுட் எல்லாம் விற்கிறன்ற பேர்ல பழைய பொருட்கள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட்டுக்குள்ள முக்கி இப்படியே பாய்சன் எல்லாம் கொடுத்துருக்கான். அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாம போய் சஃபர் ஆயிருப்பாங்க இல்லையா, அதுக்காக அவனுக்கு சி கிரேட் தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன சி கிரேட் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஏ கிரேட்னா நீ ஹியூமனா பிறப்ப, பி கிரேட்னா அனிமலா பிறப்ப, சி கிரேட்னா பூச்சியா பிறப்ப அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்ப நான் பூச்சியா பிறப்பனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி குதிக்க, டே சும்மா எல்லாம் குதிக்காத, நீ எப்படியாப்பட்ட பூச்சியா திரும்ப பிறக்க போற, மக்களுக்கு பாய்சனை கொடுத்து அதை சாப்பிட்டா வச்ச இல்லையா, அதனால நீ சாணியை சாப்பிடுற பூச்சியா மாற போற அப்படின்ற மாதிரி சாபத்தை கொடுத்தோன்னே அவன் செம்மையா கதற. அவ்வளவுதான், செஃப் அவனை மடக்கி பிடிச்சி 2 போடு போட்டு அந்த தண்டனையே கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வராங்க. அவங்க மக்களை காப்பாற்றும் போது தான் இறந்து போயிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு பாவமும் பண்ணதே இல்லைன்ற மாதிரி தான் லிஸ்ட்ல இருக்கும் இல்லையா. இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறது 7 பேர். 7 பேருமே ஒரே நேரத்துல மக்களை காப்பாத்துறதுக்காக இறந்து போனதுனால திரும்பவும் அவங்க ஹியூமன்ஸா பிறக்க போறாங்க. அதுவும் அவங்க இதுக்கப்புறம் எப்படியாப்பட்ட வேலையை செய்ய போறாங்கன்னா, பாடி ஆடி மகிழ்விச்சு ரொம்ப அழகானவங்களா பிறக்க போறாங்களாம். அவங்களால கெஸ் பண்ண முடியுதா இவங்க 7 பேரும் யாருன்னு? கெஸ் பண்ணி இருந்தா இதே இடத்துல எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இவங்க இந்த நெருப்புல தீஞ்சு கருகி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக இறந்ததுனால இந்த மறுபிறப்புன்னு ஒண்ணு வரும் இல்லையா, அதுல ரொம்ப அழகா மக்களை ஈர்க்கக்கூடியவங்களா BLSன்ற பேர்ல ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி ஒரு பேண்டை கிரியேட் பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்த போறாங்களாம். அதுவும் உலக மக்களையே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வரத்தை கொடுக்க அவ்வளவுதான் எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. பட் நான் ரொம்ப நல்லா ஒத்து பார்த்தேங்க. ரிம், ஜின், சுகா, ஜே ஹோப், ஜிம்மி, வி அண்ட் ஜங்ஹுக் யாருன்னே தெரியல இல்லையா. எனக்கு தான் சரியா தெரியல போல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்றீங்களா? அடுத்த சீன்ல ஹீரோயின் எல்லாரையும் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பாய்சன் கொடுத்துட்டு நான் இந்த தண்டனை ஏத்துக்க மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிச்சா இல்லையா, அவனை ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குங்க, அதுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு அனுப்பிட்டு இங்க போனீங்கன்னா உன்னோட பாவங்கள் கழுவப்படும், நீ வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை மன்னிப்பு கேளு, பட் உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நீ ஏத்துக்கணும்னா இதுக்குள்ள போனதான் உனக்கு தைரியம் வரும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. உள்ள போனோன்னு திடீர்னு ஏதோ புகழலாம் வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் வெளியில வரான். வந்ததுக்கு அப்புறம் உன்னோட தண்டனை நீ ஏத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஓகே நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி ரொம்ப காமா பேசுறான். அடுத்து ஒவ்வொருத்தவங்களையும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சோன்னா செஃப் அண்ட் ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ எப்படி தவிக்கிறானோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் 27 மணி நேரத்தை கடந்தாச்சு, இன்னும் அவங்க கொடுத்த தண்டனை 120 மணி நேரம் இல்லையா, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த நேரத்துல 2 பேரும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, சரி இந்த ஆஃப்டர் லைஃப்ல நீ இருக்கும்போது என்ன உனக்கு சந்தோஷமான விஷயம், இல்ல பிஃபோர் லைஃப்ல உனக்கு சந்தோஷமான விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்க, பிஃபோர் லைஃப் ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஆனா அதெல்லாம் நான் மறக்க நினைச்சாதான் இப்ப என்னால சந்தோஷமா வாழ முடியும், இருந்தாலும் இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, சரி அப்ப இருக்கவங்க யாரையாவது உனக்கு ஞாபகத்துல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க அம்மா மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்காங்க, அவங்கள மட்டும்தான் இந்த 500 வருஷமா என்னால பார்க்க முடியாம இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, லைப்ரரி ஒர்க்கை முடிச்சாகணும் அப்படின்ட்டு அவங்க போக
அடுத்து அந்த லைப்ரரியை காட்டுறாங்க. ஆக்சுவலா இது இந்த உலகத்துல இருக்க மொத்த பேரோட கதையே இந்த லைப்ரரியில தான் இருக்கும் போல இருக்குங்க. சோ அதுல ஒரு சில கதையெல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அப்போ அவங்களோட தாட் டக்குன்னு, சரி இந்த இடத்துல தானே இவங்களோட பிரின்சஸோட ஸ்டோரியும் இருந்தாகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரோவா அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ராயல் பிரின்சஸ்க்குலாம் ஒரு ரோ இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு புக் இருக்கு. அதுல ஜோசன் ராயல் ஃபேமிலியோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஜோசன் காலகட்டத்துல இருந்த அவங்களோட ரெக்கார்ட்ஸ். சோ அதுல நம்ம ஹீரோயின் லவ் பண்ண அந்த பிரின்சஸோட ரெக்கார்டும் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, என்னாச்சுன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அந்த ரெக்கார்ட்ஸ் ஓபன் பண்ணும்போது ஜோசன் காலகட்டத்துல எத்தனை பேர் வாழ்ந்தாங்களோ அத்தனை ராஜாக்களோட லிஸ்டும் இருக்கு. அதுல ஈஹோங் அப்படின்ற மாதிரி இவங்க லவ் பண்ண அந்த பிரின்சஸோட ரெக்கார்டும் இருக்கு. அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. உண்மையாவே இவங்க ரொம்ப க்ளோஸா அந்யோன்யமா லவ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சிட்டு அப்படியே படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு செஃப் வந்துடுறாரு. அவருக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த புக்கை மூடி டபக்குன்னு வச்சுட்டு, உங்களை யார் இங்க வர சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அந்த யமதேவ தான் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, இந்த பக்கம் ஹீரோ அவனால ஒர்க் பண்ணவே முடியல. அப்படியே சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்துக்கிட்டு எப்ப அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ மத்த யார்கிட்டயோ ஷேர் பண்ண வர முடியாது இல்லையா. அப்படியே அவன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து அவனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுட்டு, டே ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். எதுக்காக பிராக்டிஸ்க்குலாம் வர மாட்டேங்கிற, இப்படி போச்சுன்னா எப்படி காம்படிஷன்ல வின் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுக்கு சுத்தமா அதுல கான்சியஸே இல்ல. என்னாலலாம் அதுல கலந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு தைரியமும் இல்ல. அதனால கண்ணா பின்னான்னு உளறிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு குடுன்னு அங்கேருந்து ஓடுறான். அவனோட தாட் ஃபுல்லா ஹீரோயினையும் செஃப்பையும் காணும். அந்த இடத்துல இந்த பாரை காணும் இல்லையா. சோ அந்த இடத்துலயே போய் நின்னு அவங்க வருவாங்களா இல்லையான்ட்டு அப்படியே தேடி பார்த்துட்டு இருக்கான். பாக்குறதுக்கே பாவமா இருக்கும். ஆல்ரெடி 3 நாள் ஆச்சு, எங்க போனீங்க, ஏன் என்ன விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பாப்பப் பாரை நினைச்சு பாக்குற அந்த இடத்த சுத்தம் பண்றதா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், கடக்குள்ள இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதா இருக்கட்டும், அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போனது, இவங்க டான்ஸ் ஆடினது எல்லாத்தையும் திங்க் பண்ணி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றா. என்னை விட்டுட்டு ஒரேடியா போயிட்டீங்களா, இதுக்கப்புறம் நீங்க வரமாட்டீங்களா, மேலோகத்திலே இருக்கீங்களா, இப்படியாப்பட்ட தேவையில்லாத டைலமா அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல யூரினும் அவளோட ரூம்க்கு போயிட்டு, என்னடி இப்பெல்லாம் சரியாவே அவன் பிராக்டிஸ் பண்ண வரமாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ மூவிக்கு போன இல்லையா, அந்த நேரத்துல அவனை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும், நீ இம்ப்ரெஸ் பண்ணாம இப்படி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, ஒரு பையனை தியேட்டருக்கு கூட்டிட்டு போனா கிஸ் பண்ணணும், அப்பதான் அவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அவன் ரொம்ப பெர்ஃபெக்டான பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா சொல்லி கொடுக்குற அவளோட ஃப்ரெண்ட பார்த்தா சாயல் சம்சிங் மாதிரியே இல்ல. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணா எனக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் யம தர்மத்தை உட்கார வச்சு கேக் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் என்னது இது கேக் எல்லாம் கொடுக்குறாங்களே, என்ன ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கேட்கணும், அது உங்களாலதான் தீர்த்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இழுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு இதுக்கப்புறம் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மேல யம தர்மர்னு ஒரு பெரிய ஆள் இருக்காரு இல்லையா, அவரு தான் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ராஜாவே. அவர் சொல்றதுக்கு தகுந்தாப்புலதான் இவங்க எல்லாம் ஆடி ஆகணும். ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இங்க இருந்து ஒரு துராத்மா எஸ்கேப் ஆயிடுச்சான், அதை இன்னும் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாம். அதை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா உன்னோட சீட்டு கிழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இவங்களும் அதுக்கு சாரி சார் தோ பிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பவ்யமா மெசேஜ் அனுப்பிச்சு முடிச்சுட்டு, நான் இந்த நரகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியல போல இருக்கு, நான் ஏதோ பார்க்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி என்கிட்ட கேஷுவலா இவனை புடி அவனை புடின்னு மெசேஜ் அனுப்பிச்சா நான் எங்க தேடி அவனை பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு டென்ஷன்ல அப்படியே நடந்து வரும்போது யமதர்மனோட செக்ரட்டரி ஒருத்தர் மொபைலை தட்டி விட அது கீழே விழுந்துருது. என்னதான் இருந்தாலும் மெசேஜ இவங்களோட அசிஸ்டன்ட்க்கு அனுப்பி காணா போன அந்த துராத்மாவை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த பாஸ்டர் இருக்கானே அவன் சும்மா இல்லாம என்னை இப்படி எல்லாம் திட்டுறான், மரியாதையா சீக்கிரமா அந்த ஆத்மாவை போய் கண்டுபிடிச்சு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தட்டி விடுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவங்க மெசேஜ் அனுப்புனது இவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு இல்ல, ஸ்ட்ரெயிட்டா யமதர்மனுக்கே தெரியாம அவரோட ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. அவ்வளவுதான், சும்மா இருப்பாரு அவரு. ஐயோ அவருக்கு அனுப்பிச்சோம், என்ன பண்றது, நம்மள கொளுத்திடுவாரே, எண்ணெய் சட்டியில போட்டு வாட்டிடுவாரே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, சார் நான் தெரியாம இந்த மெசேஜ் உங்கள்கிட்ட அனுப்பிட்டேன், ஆக்சுவலா நான் வேற ஒருத்தனை திட்டுறதுக்காக உங்களை போய் திட்டிட்டேன் சார் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே மொபைல்ல இருக்க சார்ஜர் கட் ஆயிடுது. இங்க இருந்து இவங்க ஓடி போய் குடுகுடுன்னு அங்கேயும் இங்கேயும் சார்ஜ் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இதே மாதிரி நிறைய பேரை நியாய தீர்ப்பு பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல அவங்க அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறதுக்காக போக மாதிரி இருக்கிற அந்த கூண்டுக்குள்ள நிக்க வைப்பாங்க. அதுல இருந்து ஒருத்தன் வெளியில வர மாதிரி இருக்கு, அவனை ஒரு பீயை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் யம தர்மி ஹீரோயின் கிட்டையும் செஃப் கிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வரணும், ஃபர்ஸ்ட் யம தர்மர் இதை
இதை நம்பணும்னா அந்த மிஸ் ஆன ஆத்மாவை கூட்டிட்டு வரணும், அப்பதான் என்னோட பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு புகைகுண்டு மாதிரி இருக்கிற இடத்துல நிக்க வைக்கிறது எதுக்குன்னா, இந்த மேலோகத்துல நடந்த மொத்த விஷயங்களையும் பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் மறக்கடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நிக்க வச்சு அதுக்கப்புறம் மறுபிறப்புன்னு ஒன்னத்தை கொடுக்கறாங்க. ஆனா இந்த ஆள் போய் நிக்கும் போது புகையும் வரல, ஒன்னும் ஆகல. ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் போல இருக்கு. அந்த நேரத்துல நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அதே சமயத்துல அவனுக்கான தண்டனை வழங்கப்பட்டுருச்சு இல்லையா, அவனுக்கு மறுபிறவியும் கிடைச்சிருச்சு. சோ இந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அவன் மைண்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அவனால எந்த ஒரு தீய காரியங்களையும் பண்ண முடியும் இல்லையா. இப்ப நம்மளை எடுத்துக்கிட்டாலே நமக்கு போன ஜென்மத்துல எப்படி பிறந்திருப்போம், என்னவா இருந்தோம், என்னெல்லாம் பண்ணிருப்போம் இப்படின்ற விஷயம்லாம் சுத்தமா ஞாபகத்திலே இருக்காது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ப்ரொசீஜரும். இத அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான். இப்ப அவனை கூட்டிட்டு வந்து கரெக்டான ஃபார்மாலிட்டிஸ பண்ணியே ஆகணும். இதுதான் இவங்களுக்குள்ள பயமே. இப்ப அவனுக்கு மறுபிறவியும் கிடைச்சிருச்சு. பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கியா, உன்னால மட்டும் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆக முடியுது இல்லையா, உனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அது நியாயம். பட் நாங்க நியாயப்படி ஒருத்தவங்களுக்கு குழந்தை தானே கொடுத்தோம், அதுக்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா, அதுவும் என்னோட கடையை வேற நீ மூடிட்ட, அது இல்லாம என்னால எப்படி மத்தவங்களோட குறைய தீர்த்து வைக்கிறது, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா போதும் அதை வச்சு கம்பியே கட்டுவாங்க. பட் இந்த நேரத்துல இவங்க வந்து இப்படி கேட்ட உடனே அவ்வளவுதான் பார்கெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு திரும்பவும் அந்த கடை வேணும், எங்களோட மிஸ்டேக் பாப்பப் பார் வேணும், அது மட்டும் கிடையாது என்னோட டைமிங் இருக்கு இல்லையா அதை 10 நாள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி முதல்ல சொன்னோன்னே, அப்ப எங்களாலே முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஐயோ உட்காருங்க, இப்ப என்ன நீங்க கேட்டீங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்க அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எங்க இருக்கான், யார் அவன் போட்டோ காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்படியே பூலோகத்துல காட்டுறாங்க. இவன் பாத்தீங்கன்னா ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான், ஏமாத்திட்டு தான் இருக்கான், மத்தவங்க கிட்ட இருந்து பண மோசடி பண்றது இதே வேலை. இப்படி அவன் காசுன்னு அலையும் போது யதார்த்தமா ரோட் கிராஸ் பண்ணும்போது ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடறான். இங்க வந்தோன்னா, டே நீ நிறைய பேரோட காசெல்லாம் திருடி ஏமாத்தி பொழப்பு நடத்தி இருக்க, பட் அவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கும், காசு இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுக்காக உனக்கு சீக்ரெட் தண்டனையை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சீக்ரெட்டா, அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய பாவம் பண்ணலையே அப்படின்னு சொன்னோன்னே, இருடா நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்க, அந்த சமயத்துல இவனும் ஒட்டு கேட்கறான், இவர் ஒட்டெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசுறாங்க. ஃபைனலா அவனுக்கு பி கிரேட் கொடுத்துடுறாங்க, அதாவது அனிமலா பிறக்கிற மாதிரி. நீ அந்த அளவுக்கு பெரிய பாவங்களை பண்ணதுனால சீக்கிரமா சாகுற மாதிரி, இந்த பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு சாகுற மாதிரி ஒரு சிக்கனா போற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எது நம்ம சாப்பிடுற சிக்கனா அப்படின்ற மாதிரி கக்கப்பகன் சிரிக்க, அவனுக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தாங்க அவனை பழசெல்லாம் மறக்க வைக்காம அப்படியே பூலோகத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்ப அவன் சிக்கனா பிறந்திருக்கான். அவனை கண்டுபிடிச்சு ஹீரோயினும் செஃப்பும் அவனோட பழசெல்லாம் மறக்க வச்சு திரும்பவும் அவனை மேலோகத்துக்கு அனுப்புறது அவங்களோட வேலை. இப்ப அவன் பூலோகத்துக்கு போறான், சிக்கனா பிறக்கணும். எங்க போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கோழி கூண்டு இருக்கு, அந்த இடத்துல போய் செமையா ஸ்மெல் அடிக்குது. இந்த நேரத்துலயா நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். பாக்குறதுக்கு ஃபன்னியா இருக்கும். அவனுக்காக ஒரு கோழி முட்டை இருக்கு, அதுக்குள்ளதான் அவனோட ஆத்மா போகணும். அதுக்குள்ள போறதுக்குள்ள அந்த கோழியை வளர்த்துட்டு இருக்க ஒரு தாத்தா வருவாரு. அவர் வந்து அந்த கோழி முட்டையை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது எதேச்சியா வழிக்கு விழுந்து அந்த கோழி முட்டை நசுங்கி போய் அப்படியே தலையில அடிபட்டு ஸ்பாட் அவுட். அதை பார்த்த உடனே ஐயோ நான் போக வேண்டிய கோழி முட்டையை இவர் உடைச்சிட்டு செத்து போயிட்டாரே, ஆனா இவருக்கு லைட்டா உயிர் இருக்கு, இன்னும் சுத்தமா போகல, இவரோட உடம்புக்குள்ள மட்டும் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இவரோட வாழ்க்கைய வாழலாம் அப்படின்ட்டு அவரோட உடம்புக்குள்ள போயிடறான். பட் அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்கு. நான் ஒரு சேர்மனா, எனக்கு கீழே இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்களா அப்படின்னு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவனுக்குள்ள இன்னும் சோகம் இருக்குங்க. அவனோட அந்த பார் இல்லையே, அவங்க எல்லாம் வரலையே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது எதேச்சியா அந்த பாரை பாக்குறான். பார்த்த உடனே செம்ம சந்தோஷம், குடுக்குன்னு ஓடி போய் உள்ள பார்த்தா உள்ள நம்ம ஆள் இல்ல, வேற ஆள் இருக்காங்க. யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க தான்ப்பா இந்த பார் இப்ப ஓபன் பண்ணிருக்கோம், எதுவுமே ரெடி பண்ணல, நைட் வந்து நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு வேற ஒரு லேடி சொல்லி அனுப்ப. அவ்வளவுதான், இவனுக்குள்ள பயங்கரமான கஷ்டம். இனிமே அவங்க வரமாட்டாங்க போல இருக்கு, மேலோகத்திலேயே இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம தலைவனும் தலைவியும் வந்து நிக்க, அதை பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே கண்ணீரே கொட்ட ஆரம்பிச்சிருது. அவங்கள பார்த்துட்டு குடுன்னு கிட்டக்கு போனவன் கட்டி அணைச்சுக்கிறான். அதை செஃப்பும் பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அது நம்ம கடை
தான்டா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ரெடி பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, இத்தனை நாள் என்ன விட்டுட்டு நீங்க ஹெல்லுக்கு போயிட்டீங்க இல்லையா, என் கையெல்லாம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் ஏன்டா ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க யமதர்மர் உங்களை எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்துருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், உங்களை இனிமே பார்க்க முடியாம போயிடுமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பயங்கரமா இழைச்சு போயிட்ட, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல போல இருக்கு, இன்னைக்கு ஒழுங்கா நான் பண்ணி கொடுக்கறதெல்லாம் நீ தான் சாப்பிடுற, ஆனா இங்க வந்தும் வேலை இருக்குடா, அதுவும் பெரிய வேலை, ஒருத்தன் இது மாதிரியான காரியத்தை பண்ணிட்டான், பட் இவன் எங்க இருக்கான்னே தெரியல, இப்போ ஒரு சிக்கனுக்குள்ள இருந்தா கடவுள் எல்லாமே சிக்கன் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவனையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, பட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா இந்த ஏரியால இருக்க கோழி பண்ணையில தான் அவன் கோழியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோழி பண்ணை கிட்ட போறாங்க. கோழி மாதிரி மாறுறதுக்காக செஃப் ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அங்க ஒருத்தன் கோழி முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட போனா எப்படியாவது ஈஸியா அவனை மாறி கோழி முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும், அப்ப அந்த கோழிகளை பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் ஃபைனலா இவங்க கோழி முட்டையெல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த கேஜுக்குள்ள போவாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 2-3 கோழி தான் இருக்கும், அதுலயும் அதோட பிரெயின்குள்ள போய் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஹீரோவை எப்படியாவது தொட்டுறா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் பயப்படுறான். ஃபைனலா கோழிகளை தொடும் போது ஒரு கோழியும் ஓடி போயிடுது, ஒரே ஒரு கோழியை மட்டும் இவன் தொட்டுறான். அப்ப அந்த சமயத்துல அந்த கோழி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. ஒருத்தன் வந்தான், அவன் கோழி முட்டைக்குள்ள நுழையறதுக்கு பதிலா இங்க ஒரு தாத்தா கலெக்ட் பண்ண வந்தார் இல்லையா, எங்க ஓனரோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டான், அவர் தான் இந்த பெரிய ஃபேக்டரிக்கும் கம்பெனிக்கும் சேர்மனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. அத செஃப்பும் கோழியோட பாஷையிலே கத்துக்கிட்டு வந்து இவங்க கிட்ட சொன்ன உடனே இப்ப அவனை கண்காணிக்கணும்ன்றதுக்காக கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தா பெரிய ஒரு ஆபீசரா இருக்கான், அவனுக்கு பக்கத்துல நிறைய பிஎஸ் இருக்காங்க. அவன் கார்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது, சரி இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க, இந்த கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அவனுக்கு படிக்கிறது கூட இஷ்டம் இல்ல, ஏன்னா இவன் எப்ப பார்த்தாலும் சூதாடுறதுல தான் கை தேர்ந்தவன், உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல இல்லையா, நான் அப்புறமா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபைலை கொடுத்துட்டு அப்படி ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலா இவன் அவன் பிரதரோட கடைக்கு போயிட்டு எப்ப பார்த்தாலும் காசு கொடு, நான் கேம்பிளிங் பண்ணணும், சூதாடணும், சீட்டாடணும் இப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான். அந்த சமயத்துல இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம், ஊரு முழுக்க வட்டிக்கு கடனை வாங்கிட்டு என் தலையை உருட்டிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு போன் வருது. அட்டன் பண்ணோன்னே, நான் இங்க கடையில தான் இருக்கேன், ஓகே நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவன் யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கினானோ மொத்த பேரும் சேர்ந்து வர, அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்ட்டு தலை தெறிக்க ஓடுவான் பாருங்க. அப்பதாங்க ஆக்சிடென்டே ஆயிருக்கும். அந்த நேரத்துல அவன் மனசுல தன்னோட சகோதரனை சும்மா விட மாட்டேன், அவன் ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி தான் செத்து போயிருப்பானே, இப்ப அந்த ஞாபகம் இந்த சேர்மனுக்கு வந்திருக்கு. அதனால சும்மா இருப்பானா, டக்குன்னு காரை நிறுத்திட்டு அந்த கடையை போட்டு உடன்னு உடைக்கிறாங்க. அந்த நேரத்துல கடன்காரங்களும் வராங்க. அந்த சமயத்துல கடன்காரங்களுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு இன்னும் குனிஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், பணத்தை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறான். அடுத்த சீன்ல ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்களாம் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா கண்டிப்பா அந்த சேர்மனை தொட்டாதான் அவன் கனவுக்குள்ள போய் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்து இப்போ டான்ஸ் காம்படிஷனுக்காக ஹீரோ பயங்கரமான பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல யூரின் வந்து, எனக்காக நீ பிராக்டிஸ் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சரியா கேட்காத ஹீரோவோ அவன் பாட்டில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிட்டு, நல்லா பிராக்டிஸ் பண்றேன்னு சொன்னேன்டா, வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு மழுப்பிறா. ஆக்சுவலா இவனுக்கு அந்த போட்டி நடக்க போகுது இல்லையா, அதுக்காக தான் ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருப்பான். அதே சமயத்துல நம்ம டெத்த காட்டுறாங்க. அவரு தன்னோட அசிஸ்டன்டோட உட்காந்து, பாத்தியா அந்த பார் மட்டும் இல்லாததுனால நம்ம வெளியில ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு, அங்க மட்டும் சாப்பிட்டா நம்ம சில சமயம் நிறைய ஃப்ரீ ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அசிஸ்டன்ட்டோ, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒர்க் உங்களுக்கு இருக்கு, இதை நீங்க பார்த்தே ஆகணும், இந்த துராத்மா ரொம்ப வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கு, அதுவும் ஆண்டாண்டு காலங்களா, அதை எப்படியாவது பிடிச்சு அடக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல காட்ட, அதோட பேர் கிம் வாங்யா, நம்ம கிம்னே வச்சுக்கலாம். அவன் செத்து போனது நவம்பர் 30, 1520ங்க. எப்பா எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு, இன்னும் இவன் பேயா தான் சுத்திட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப கொடூரமான பேயா சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு டெத்தோட முகமே மாறுது. இந்த பக்கம் பயங்கரமான டான்ஸ் காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் நடக்க போகுது. ஆளுக்கு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல ரொம்ப டஃப்பான கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி இவங்க செலக்ட் பண்ணி செஃப் அந்த இடத்துல பார்ட்னரா ஒருத்தர் ஆடிட்டு இருப்பார் இல்லையா, அவரோட உருவத்துல மாறி எப்படியோ பேதி மருந்த அந்த லேடிக்கு கொடுத்துட்டா, அதை குடிச்சிட்டு அவங்க சரியா பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அத அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்க அதை குடிக்க போவாங்க. அந்த சமயத்துல இதை நான் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்ப நீ என் கூட பிராக்டிஸ் பண்ணியே
ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்னால ரொம்ப முடியல, எனக்கு டயர்டா இருக்கு, நான் அந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்து பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு தன்னை மறந்து வேதி மருந்து எடுத்து அவரு குடிச்சிடுறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பட் அந்த லேடி அதை குடிக்கல. இந்த பக்கம் ஹீரோயின் சும்மா இல்லாம அங்க டான்ஸ் காம்படிஷன்ல பிராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட காஸ்டியூம் மொத்தத்தையும் டேமேஜ் பண்றது, ரொம்ப வியர்டான சென்ட் அடிச்சு வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்ப ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, செம்மையா ஆடுவாங்க. ஆனா அவனோட பேண்டோட கயிறை ஹீரோயின் கட் பண்ணி வச்சதுனால அவன் அப்படியே பேண்ட் கீழே இறங்குனதுனால தோத்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிறான். அடுத்து ஒருத்தவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, அதுல பேட் ஸ்மெல் வர பெர்ஃப்யூம் அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதனால அந்த லேடியால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, ஓடிடுவாங்க. அடுத்து ஒருத்தவங்களோட டான்ஸ் ஸ்பாயில் பண்றதுக்காக பேதி மருந்த கலக்க வைக்க போயிருப்பாருல, அவங்க பாத்தீங்கன்னா செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் செஃபோ பாத்ரூமுக்கும் கைக்குமா அலைஞ்சிட்டு இருப்பாரு, அவருக்கு தான் பேதி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இவங்க கலக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோவும் யூரின்னு பார்த்துட்டு என்னது இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்டி இப்படி ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க வயசானவங்களா இருந்தாலும் டான்ஸ்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு டான்சர் வேற, அவங்களெல்லாம் வின் பண்ணுவோன்னு நமக்கு கான்பிடென்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னால முடியும், நம்பு, வா போலாம் ஸ்டேஜுக்கு அப்படின்ட்டு செம்ம கலக்கிட்டு பர்ஃபெக்டா டான்ஸ் ஆடி அங்க இருக்கவங்க எல்லாம் அப்படியே மறக்க வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கும். அதுலயே அவங்க ரொம்ப சுத்தி டான்ஸ் ஆடி ஜாஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு கிரௌடே சியரப் ஆகுது. அப்பதாங்க செஃபே பாத்ரூம்ல இருந்து வெளியில வராரு. வந்தவருக்கு திரும்பவும் பாத்ரூம் வர, அவ்வளவுதான் ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போயிடுறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த பக்கம் யூரினும் ஹீரோவும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே பயங்கரமான சந்தோஷம். ரெண்டு பேரும் தங்களையும் அறியாம கட்டி அணைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூரின், நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இங்க கான்ட்ராக்டா தான் வேலைக்கு வந்தேன், ஆனா இதுக்கப்புறம் நான் சாகர வரைக்கும் இங்கதான் வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. அதை சேர்மேனும் கேட்டுட்டு, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உனக்கு பெர்மனன்ட் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப பாருங்களேன் செஃப், அப்பாடா அப்படின்ட்டு வந்து ஹீரோயினோட பக்கத்துல உட்கார, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்பவும் கடக்க முடக்குன்னு வயிறு கலக்க, அவ்வளவுதான். இந்த பக்கம் ஹீரோ கிட்ட நீ எதுவும் பேசுறதுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல கேட்க, எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு, உங்க கூட உட்காந்து எங்களோட பார்ல சரக்கு அடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். உன் கூட வா, கண்டிப்பா வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சீன்ல ஹீரோவோட வீட்டுல உட்கார வச்சு இவங்க டின்னர் ஏற்பாடு பண்றாங்க. அந்த சமயத்துல என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கும் வீடு, இப்பெல்லாம் இருக்க கூடாதுடா, பெருசா கனவு காணு, அப்பதான் பெரிய வீடை கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது எப்படி சார் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது டக்குனு ஹீரோயினும் சும்மா இல்லாம நிறைய ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து அப்படியே அந்த மேஜிக் ட்ரிங்கையும் ஊத்தி கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான். அதை குடிச்ச உடனே அவருக்கு மயக்கம் வந்துருது. விழுந்த உடனே அவரு அந்த ஆக்சிடென்ட் ஆகி கார் மோதி விழுந்தாரு இல்லையா, அந்த இடத்துல இருந்து அவரோட ஞாபகங்கள் அப்படியே வருது. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே கூட இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. அந்த ரோடு முழுக்க காசுங்க, ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற காசெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் கீழே விழுந்தான்னா நமக்கு என்ன ஆச்சுன்னு தானே ஃபர்ஸ்ட் பாப்பான். அதை பார்க்காம கீழே காசு கிடக்குதே, அந்த காசை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு காசா அவன் கலெக்ட் பண்ணிட்டே போறான். அப்படியே போகும்போது அவங்க பிரதரோட அந்த பழக்கடை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா அவனோட சகோதரனும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட, எப்படியாவது என் தம்பி திருந்தி ஆகணும், அவன் மட்டும் திருந்திட்டானா வாழ்க்கையில அவன் ரொம்ப நல்லா இருப்பான், அதுக்காக ஃபர்ஸ்ட் அவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அந்த கடன் வாங்கினவங்க கிட்ட எல்லாம் இங்கதான் இருக்கான்னு ஒரு தடவை சொல்லிட்டானா போதும், அவங்க கிட்ட இவன் அடியோ இல்ல தண்டனையோ வாங்கிட்டானா அதுக்கப்புறம் திருந்திடுவான், தன்னோட லைஃப்ல தன்னோட கால்ல நின்னு அவன் சம்பாதிக்கிறது எப்படின்னு கத்துப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாரு. பட் அதை கேட்டுட்டு ஏன் இப்படி பேசினாரு அப்படின்ட்டு இவன் ஃபீல் கூட பண்ணல. அவன் பாக்கெட் ஃபுல்லா அவ்வளவு காசை வச்சிட்டு இருக்கான். அவங்க தான் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு அது கொடுக்கலாம் இல்லையா, அதை கூட கொடுக்கல. பட் அதெல்லாம் கேட்டுட்டு அவனோட ஒய்ஃப், இப்படி எல்லாம் நீங்க நினைக்க கூடாது, எப்ப பார்த்தாலும் உங்க தம்பியை பத்தின தாட்டே இருக்கு, அவன் திருந்த போறது இல்ல, அவன் திருந்துற வரைக்கும் நான் அவங்க கூட வாழ போறது இல்ல அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பி போயிருப்பா. அது கூட தெரியாம இவன் எப்ப பார்த்தாலும் அண்ணங்கிட்ட வந்து காசை கொடு, பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி ரொம்ப தொல்லை பண்ணிருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர மாதிரி இருக்கு. பாத்தியா உன்னோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்துச்சுன்ட்டு, நீ எத்தனை பேரோட வயிற்றுல அடிச்சிருக்க, எத்தனை பேரோட காசை நீ பிடிங்கிருக்க, எப்படி தெரியாம சாமர்த்தியமா பேசி அவங்கள கவுத்து அவங்களோட காசை நீ யூஸ் பண்ண, அதெல்லாம் பாவ கணக்குல சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் நான் பாவமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்கடா பாவம் பண்ண மாட்டேன், இப்ப கூட பாரு கீழே கடந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம செத்து போயிட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க, அந்த அளவுக்கு உனக்கு செத்ததுக்கு அப்புறமும் காசு மேல ஆசை, உனக்கெல்லாம் பி தண்டனை கொடுத்துருக்க கூடாதுல, சி தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவனும் புரிஞ்சுக்கிறான் அவங்க ஒரு கடவுள்ன்ட்டு. அதுக்கப்புறம் மொத்த காசையும் குப்பை தொட்டியில போட்டுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோவும் யூரினும் உட்காந்து
உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சரி வின் பண்ண அந்த பிரைஸ் மணியை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் டீம் டின்னர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா கண்டிப்பா அதை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இவளும் சொல்றா. அப்ப அவன் கொரியன் பீஃப் சிக்கன் அது இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது யூரினுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. அப்படியே அவனோட லிப்ஸே பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இப்ப என்னமோ பேசிட்டு இருந்தல என்ன பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க டீம் டின்னர் போலான்னு பேசிட்டு இருந்த வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி அவனும் எழுந்து நிக்க டக்குன்னு பக்கத்துல நின்னவ அவன் கிட்டக்க நெருங்கி அவன் மைண்ட்ல ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. கிஸ் பண்ணிடு அப்பதான் அவனை கவுக்க முடியும், நீ தியேட்டர்லயே இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டு சொல்லிருப்பா இல்லையா. அதே மாதிரி கிட்டக்கு போய் அவனை கிஸ் பண்ணிடுறா. இவளோட மைண்ட்ல எப்படியாவது இவனை பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு ஆசை இருக்கு. பட் வெளிப்படுத்தினதே இல்ல. அவனோட மைண்ட்ல ஆல்ரெடி இவ கேர்ள் ஃப்ரெண்டா வந்தா போதும் உலகமே அவன் கையிலன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இவ கிஸ் பண்ணிட்டு ஓடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் டெத் ஒரு போட்டோ காமிச்சாரு இல்லையா, ரொம்ப கெட்ட ஆன்மாவன்னு இந்த பூமிக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னு. அதோட பேர் கிம். அதை அழிக்கிறதுக்காக டெத்தோட அசிஸ்டன்ட் பெரிய ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு டெரஸ்ல போய் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கும்போது அவனும் நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு அவன் குதிச்சு கத்தி எடுத்துட்டு வந்தவரை பயங்கரமா ஃபைட் போடுறான். இந்த ஃபைட்ல கத்தி எதிர்ச்சியா கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமும் விடாம மாத்தி பறந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப டெத்தோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பான். அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுரா அப்படின்ட்டு கழுத்தால கையை அப்படியே தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு இருக்கிற மொத்த பவரையும் உறிஞ்சி இவன் எடுத்துக்கிறாங்க. அவரு அந்த இடத்தை விட்டு சாமலா கரைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பவர் எனக்கு பத்தாது, இன்னும் நிறைய பவர் இருக்கு, டேய் உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்டா, கண்டிப்பா உன்னை தேடி வருவேன், உன்னை அழிக்கிறது தான் என்னோட முதல் கடமையே, ரெண்டாவது என்ன சாகடிக்கிறதுக்கு காரணமா இருந்த அவளை அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க பாப்பா பார்ல வந்து எல்லாரும் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் ட்ரீம்லயே இருக்கான். டேய் என்னடா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒரு சீக்ரெட். சரி எனக்கு ஒரு சின்ன டவுட், இப்ப அவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவரோட காசு எல்லாம் அவங்க அண்ணனுக்கு சேர வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட தப்ப உணர்ந்து அவரு திரும்பவும் மேலகுத்துக்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா எனக்கும் ஆசையா இருக்கு, போன ஜென்மத்துல நான் என்ன பண்ணேன் எப்படி இருந்தேன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, போன ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோம், என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், என்ன பாவங்கள் பண்ணிருக்கோம், இப்படி எல்லாம் தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல நம்ம சந்தோஷமாவே வாழ முடியாதுரா, அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, அது நடந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டாப் சீக்ரெட்டை எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அதனால உனக்கு தெரியப்படுத்த முடியாது. இப்பதானடா கண்கூடா பார்த்த அந்த சேர்மன் தன்னோட பாஸ்ட்ல என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருந்தான் அப்படிங்கறத மறக்காமலே மறுஜன்மம் எடுத்து இந்த பூலோகத்துக்குள்ள வந்ததுனால சும்மா இல்லாம பழைய ஞாபகங்களோட அவங்க அண்ணன் கடையை போட்டு உடைச்சான், அவனை பழி வாங்கினான், அதனால அவனோட லைஃப் என்னாச்சுன்னு பாத்தியா. சோ இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னா இப்ப நல்லது பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி இந்த கணக்கெல்லாம் முடிஞ்சோன்னு நீங்க கிளம்பிடுவீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா ஏறு, அங்க எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தாண்டா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. டெத்துக்கு ஒண்ணுமே புரியல, நம்மளோட அசிஸ்டண்ட காணுமே அப்படின்ற மாதிரி தேடிட்டு வரும்போது கத்தி மட்டும் கிடைக்குது. சோ அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது அந்த கிம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் இவங்க இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. சோ இவன் ஒரு ஊர்காவை கொடுக்க அவ்வளவுதாங்க அந்த இடத்துல ஹீரோயின் எழுந்து அந்த காலத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க எம்மா என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு டெத்தும் வந்துடுறாரு. என்ன எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, வேலை என்ன மிஸ் பண்றீங்களா அப்படின்ட்டு வந்து ஹீரோயினை கட்டி அணைக்க டப்புன்னு அவங்க கண்ணத்திலே அறிஞ்சிட்டாங்க. என் கடையை காலி பண்ணிட்டு இங்க இருந்து கொண்டு போய் தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டு பேச்சாடா பேசுற அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சந்தோஷமா ஒரு வாக் போலான்னு போறாங்க. அந்த சமயத்துல அவங்களாம் சந்தோஷமா போகும்போது இந்த பக்கம் இந்த டெத் மட்டும் இவங்க 3 பேரை நின்னு பயங்கரமா முறைச்சு பாக்குதுங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. பட் ஏன் இது இப்படி முறைச்சு பாக்குதுங்கிற ட்விஸ்ட நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். இதுக்கப்புறம் கதை கொஞ்சம் சீரியஸாவே போகும். சோ மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.